இன்னைக்கு நம்ம திரையரங்கம் நிகழ்ச்சியில இயக்குனர் சுந்தர் இயக்கத்துல விஷால் நடிச்சு வெளியே வந்திருக்க மதகஜ ராஜா படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா படத்துக்கு அவங்களே எம்ஜிஆர் டைட்டில் வச்சிருக்காங்க, கதையே எம்ஜிஆர் காலத்துல தான். பொதுவாகவே சுந்தர் சி வந்து பழைய படம் தான் எடுப்பாருன்னு தெரியும் நமக்கு போதும். ஆனா இது ஆக்சுவலா பழைய படம் அப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு இல்ல ஸ்டைல் அது கிடையாது. வெல்கம் டு டபுள் இம்பாக்ட். திஸ் இஸ் கார்த்திக், திஸ் இஸ் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோமா? சந்தானம் 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 அப்படிதான் சொல்லணும். ட்ரிபிள் எஸ் தான் சொல்லணும். ஸோ சந்தானம் வந்து அந்த அளவுக்கு தான் பின்னி படல் எடுத்திருக்காரு. பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறாங்க. ஒவ்வொரு டைலாக்ஸுமே நம்ம பார்க்கும்போது அவ்வளவு கிளாரிட்டியா அவ்வளவு சீன் வர்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. சந்தானம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த என்றென்று புன்னகை, பொருட்கள் ஒரு கண்ணாடி, அந்த டயத்துல பார்த்த சந்தானம் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு சந்தானத்தை நம்ம திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ டைம் டிராவல் பண்ணி படம் பார்த்துட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. காமெடிக்கு பஞ்சம் கிடையாது. உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். எப்பவுமே அப்படிதான் ஜாலியா ஒவ்வொரு சீன் கனெக்ட் பண்றதும் சரி, அதெல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. சந்தானத்தோட எக்ஸ்பெஷலா 2-3 காமெடி எல்லாம் இருக்கும். அவர் ஒய்ஃப் சொல்லுவாருல்ல, வாடி போடி வாட்டர் கேன் மூடி, ஆமா மாமியாரு சாமியாரு, ஆமா அடுத்த விஷால் சந்தானம் நின்று இது பண்ணிட்டு 1 2 3 சொல்லி இது பண்றது, ஆமா அதெல்லாம் உண்மையாவே கொஞ்சம் ரசிக்கிறபடியா இருந்தது. அதனால சந்தானத்தை வந்து நம்ம எப்பவுமே அந்த பழைய சந்தானத்தை மிஸ் பண்றோம்னு ஃபீல் பண்றோம்ல, அது இதுல இருக்கு. ஆனா சந்தானம் அண்ணே இப்படியே பண்ணுங்கண்ணே, ஜாலியா இருக்கும், ஹீரோ நமக்கு வேண்டானே. ஆமா நம்ம தீராத விளையாட்டு பிள்ளை அதே ஹேர் ஸ்டைலோடயே அதே விஷால் இல்ல, அந்த எனர்ஜி இருக்குல்ல. நம்ம ரசிச்சோம்ல செல்லமே படத்துல எல்லாம் வரும்போது, அந்த முதல் படம் அந்த காலகட்டத்துல வந்த ஒரு விஷால ரசிச்சோம்ல, அந்த ரசிப்பு இதுல இருக்கு. தாமிரபரணியில இருந்த ஒரு துடிப்பு இதுல இருக்கு. அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஃபுல்லாவே இருக்காரு படத்துல ஃபுல்லாவே. அந்த வர்றான்ல அந்த மாதிரி பிஜிஎம் மாதிரியே இதுல ஒரு பிஜிஎம் இருக்கும். உண்மையாவே அந்த மாப்பிள்ள வேஷ்டி சட்டை போட்டு சண்டை போடுற சீன் எல்லாம் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பஸ் ஃபைட் ஒண்ணு இருக்கும். இன்னமும் நம்ம பேசுறது சண்டை கோழியில வர்ற பஸ் சீன் தான் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரோலயே ஒரு பஸ் ஃபைட் இருக்கும். சேம் கிட்டத்தட்ட நமக்கு அதை அப்படியே ரீஅசம்பிள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நிஜமாவே அது சூப்பரா பண்ணிருக்காரு. சுந்தர் சி படத்துல வந்து எப்பவுமே அந்த ஒரு இன்ட்ராக்ட் இருக்கும். ஒவ்வொரு சீன் ஒரு சீன் போறதுக்கு வந்து சுந்தர் சி சொன்னே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும். நம்ம தமிழ் சினிமாவோட கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கும். மாஸ் இன்ட்ரோ, 4 ஃபைட்டு 4 சாங்கு, ஒரு பாசிட்டிவான கிளைமேக்ஸ், இது மட்டும் வச்சிருவோம்னா நம்ம படம் பார்த்து திருப்தியா வெளியே வருவோம்ல. சோ அந்த ஒரு ஃபீல மனுஷன் திரும்ப நம்ம கொடுத்துருக்காரு. ஒரு கமர்ஷியலான மூவி, ஃபேமிலியோட ஜாலியா போய் நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி மூவி பசங்களோட போனாலும் சரி, ஃபேமிலியோட போனாலும் சரி, ரெண்டு டைப்புமே செம்ம ஃபன்னா இருக்கும். அதாவது ஒரு டைலாக்கே இல்லாம ஒரு மனுஷன் 10 நிமிஷம் நம்மள சிரிக்க முடியுமா? பண்ணிருக்காருங்க. மனோபாலம் செத்தாலும் சிரிக்க வச்சான் மனுஷன். ஆரியா ஆரம்பிச்சு ஆரியா பார்த்தோம்ல, அதே கெட்டப்ல அதேதான். ஆனா நமக்கு இந்த படத்தோட பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே அந்த பழங்காலத்துல ரசிச்சிருக்கோம்ல, அது எல்லாமே இப்ப வரும்போது அந்த 90s கிட்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பார்த்தது இப்ப மறுபடியும் பாக்குறேன்டா சூப்பரா ஒரு ஜவுண்டியா பார்க்க ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி கூட நமக்கு தெரியும்ல. என்ன பாட்டு? பூக்களின் மேலே பனித்துளி பார்த்தால் முகப்பரு ஞாபகமே. அப்படி 90s நம்ம வாழ்ந்துருப்போம்ல, அதெல்லாம் இந்த படத்தை பார்த்தாலே இந்த மாதிரி பாட ஆரம்பிச்சு எந்த தெரியுமா? பாடுறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறது விஷால் சார் தான் எடுத்துக்கிறேன். சார் மை டியர் லவர் ஒரு பாட்டு பாடி இங்க பாடு. டியர் லவ்வர் பூக்களின் மேலே பனித்துளி டியர் லவ்வர் பூக்களின் மேலே பனித்துளி நல்லா பண்ணிட்டு பாருங்க. சார்லாம் வர்றாரு, நானும் பாடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் எசுக்கு பசங்க ஆயிடுச்சு. சரி நல்லா மணிவண்ணன் சார். மணிவண்ணன் உண்மையாவேங்க ஒரு குருவி படத்துல நம்ம பார்த்தோம்ல, ஒரு மணிவண்ணன் சார் ஒரு லெஜெண்டான ஆக்டர்ன்றத நல்லா நினைச்சிருக்காரு. அந்த குருவி படத்துல அப்பா கேரக்டர் எப்படி பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி இது அப்பா கேரக்டர் இல்ல, பட் ஆனா சாட்டிஸ்ஃபைங்கா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. 1-2-3 இடத்துல மட்டும் அவருக்கான ஆமா ஆடியோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது ஒரு மாதிரி இருக்கு. மத்தபடி அது குறை சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் ஒட்டல, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹீரோயின் 2 ஹீரோயின் இதுல. ஆமா ஆமா, தலைவர் நம்ம சுந்தர் சினாலே 2 ஹீரோயின் போடுறாங்கல. அது எப்பறா மிஸ் ஆயி விடும்போது 2 பொண்ணோட ஒரு பொறாமன் கூட சொல்லலாங்க ஜால் மேல. என்ன மனுஷன்? டேய் என்னடா இது? மிஸ் ஆயி கீழ விழுந்துட்ட மச்சான். 3 ஹீரோயின் தப்பு பண்றேன் பாத்தியா? லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒருத்தவங்க வராங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கு. அதுவும் கெமிஸ்ட்ரியே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
வரலட்சுமி சரத்குமாரா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், 2 பேருக்குமே பக்காவா ஒர்க் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து பிசுறு கட்டின மாதிரியே இல்ல. கலகலப்புல உள்ள அஞ்சலி கேரக்டர் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஆமா, அது நல்லா இருக்கு. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. அடுத்து விஷாலோட டைலாக் டெலிவரியுமே பக்காவா இருக்கும். வழக்கமா எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கைன்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். படமா பெர்ஃபெக்ட்டான ஒரு பேக்கேஜுங்க. பொங்கலுக்கு போய் உட்கார்ந்தா நல்லா ஜாலியா பாத்துட்டு வரலாம். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் படத்தை. லாஜிக் பாக்குறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த படத்தை தான் அந்த படத்துல ப்ராப்பரா பாக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போறாங்கன்னா குறை சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபேமிலியோட ஜாலியா போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், நல்லா போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் இந்த படம். விஜய் ஆண்டனி பிச்சுட்டான். அவ்வளவு சூப்பரா அந்த சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம், அதெல்லாம் 12 வருஷமா நம்ம ஆடியோல முன்னாடி எல்லாம் கேட்டு வைப் பண்ணிருக்கோம். அந்த சாங்கை நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே சூப்பரா இருக்கு. நமக்கு அதான் எல்லாமே அந்த பழைய வீட கொடுத்துருச்சுன்னே சொல்லிருக்கீங்க. ஆமா, அந்த 90s கிட்ஸ் பாக்குறோம், அவ்வளவுதான். பாருங்க, கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, பசங்களோட போங்க, நல்லா இருக்கும் படம். இவ்வளவு சொல்றப்பா நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அதுவும் இருக்கு. வில்லனோட ரோல் வந்து எப்படின்னா, வில்லன் ஹெவியான ஆளுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நான் மலைப்பாம்பு மாதிரிடா, தலை தமிழ்நாட்டிலும் வாழ டெல்லியிலும் இருக்கும், எங்க தொட்டாலும் சுத்தி சுத்தி அடிப்பேன். பெரிய ஒரு மினிஸ்டரே ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, வில்லனோட கண்ட்ரோல்ல. ஆனா அவரால் ஒரு சாதாரண ஒருத்தன் இது பண்ண முடியல. ஆனா இல்ல, நீ ஆளே க்ளோஸ், லாஜிக் பார்க்காதீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல. சோ அதனால அந்த மிஸ்டேக்ஸ் ஆயிடுவோம். கதைன்னு பாத்தீங்கன்னா, 4 பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சோ அவங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை, ஆளுக்கு ஒவ்வொரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மத்தவங்க பிரச்சனைன்றத விஷால் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா தீர்த்து வைக்கிறாரு. அப்படி தீர்த்து வைக்கிறதுனால கடைசியில தீர்த்து வச்சு முடிச்சாரா, அதுல விஷால் ஜெயிச்சாரா அப்படின்றத ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோரி தான். எல்லா விஷயம் நம்ம யூகிச்சிடலாம், அடுத்த நடக்கும் இருந்தாலுமே நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஒருவேளை அது பழைய படம்ன்றனால நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கலாம். இல்ல, அப்படி கிடையாது. பழைய படம் தான் இப்ப அந்த படம். படம் பாக்குற ஸ்டைல் நம்ம மாறி இருக்குல்ல. ஆமா, இப்ப லோகேஷ் கனகராஜ் படம் எல்லாம் பாக்குறோம். ஐயோ தலைவன், அதான் சொல்றேன். அப்படி படம் எல்லாம் பாத்துட்டு இந்த படம் பாக்குறதுனால கூட நமக்கு அந்த ஃபீல் இருக்கலாம். வழக்கமா நம்ம சுந்தர் சி அண்ணன் பண்ணிருக்காரு, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஜாலியா போய் முக்கியமான விஷயம், புஷ்பு எந்த படத்துல எந்த பாட்டுக்கு வரல. ஆமா, இந்த தடவை இல்ல பாவம். அதனால